எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம சில க்ஷேத்திரங்களுடைய மகிமையை பற்றி நம்ம சிந்திச்சு, அதனால இன்னைக்கு கோவிந்தவாடி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி அதனுடைய விசேஷங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணியிருக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து அவுட்டர் வழியாக நம்ம போகும்போது ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இந்த கோவிந்தவாடிங்கிற இடம் வருது. நம்ம பொதுவாக சிவனுடைய கோவில்களில் நம்ம எப்படி பார்ப்போம்னா, மூலவர் சிவபெருமான் இருப்பார். அந்த சைடில் பிராகாரத்தில் மௌன நிலையில் நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தலமாக பார்ப்போம். இங்கே ஒரு மாத்துதலையா மூலவர் தட்சிணாமூர்த்தி அழகா தெற்கு முகம் பார்த்தா மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பார். கிழக்கு முகம் பார்த்தா மாதிரி ஒரு பெரிய சிவலிங்கம் கைலாசநாதர் ஈஸ்வரன் நம்ம அங்கே காட்சி கொடுத்துட்டு இருப்பார். அண்டு இவர் தட்சிணாமூர்த்தியும் பார்த்தேன்னா சிவபெருமான் மாதிரியே ஜடாமுடியோட ஒரு சந்திரபனையோட நாகாபரணத்தோட அழகா ஒரு காட்சியில் இருப்பார். நம்ம 4 சிஷ்யர்கள் தான் ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தட்சிணாமூர்த்தி. ஆனால் இங்கே இந்த மூலவரில் பார்த்தா 2 சிஷ்யர்கள் தான் இருப்பாள். அப்படின்னா அந்த 3வது 4வது வரலாம் வர்றதுக்கும் முன்னால இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விசேஷம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதிசங்கர பகவத் பாதாள் காமாட்சி உக்கிரமா இருந்தப்போ அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக ஸ்ரீசக்கரம் அங்க பிரதிஷ்டை பண்ணாரு. அதுக்கு அவருக்கு மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணதே இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அதனாலதான் இந்த ஒரு கோவில்ல ஆதிசங்கர பகவத் பாதாள் நின்ன வண்ணமா நமக்கு காட்சி கொடுக்கிறார். வேற எங்கேயும் அந்த மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் அவர் அழகா உட்கார்ந்த நிலையில தான் இருப்பார். அதுவும் குரு கிட்ட இருந்து நம்ம உபதேசம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வலப்பக்கத்துல கொஞ்சம் தள்ளி நின்ன வண்ணமா ஆதிசங்கர பகவத் பாதாள் இருப்பார். ஸோ எவ்வளோ விசேஷம் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி 2 மூலவர்களும் இருக்கிறது இங்கதான். இது குருஸ்தலம், ரொம்ப விசேஷமானது. அதே போல 7 ரிஷிகள் இங்க பூஜை பண்ணதுக்கு மூலஸ்தானத்துல அதுக்கான ஒரு இது இருக்கு. அண்ட் அதே போல விமானங்கள் வெவ்வேறு விதமான வாகனங்களை விமானமா வச்சு அது மேல தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்காருன்னு. அதே போல ஒரு கால்குள்ள இருக்கிற அந்த ராட்சசன் கூட பார்த்தோம்னாக்க நீங்க பொசிஷன் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன சிறப்பு அம்சங்கள் இந்த தட்சிணாமூர்த்தியோடைய பிராகாரத்தில் நம்மளுடைய மூலஸ்தானத்தில் நம்ம அழகாக நம்ம காட்சியை பார்க்க முடியாது. ரொம்ப விசேஷமானது. இந்த சிறப்பு அம்சங்கள் எல்லாம் எடுத்து சொன்னவரே நம்ம மகாபெரிவா. அதுவும் யார்கிட்டன்னா இப்போ அந்த கோவிலை பார்த்துக்கிற ஆகாஷ் அப்படிங்கிறவருடைய தாத்தா அப்போ இருந்தப்போ அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி மகாபெரிவா அவருக்கு இத்தனை விசேஷங்கள் இருக்கு. இந்த கோவிலை நல்லபடியா நீங்க பார்த்து நன்னாவது பராமரிங்கோன்னு சொல்லி கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் இங்க தங்குவார். அவருக்கு அவ்வளோ இந்த இடம் பிரீத்தியானால இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்துல பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் அங்கேயே கொஞ்சம் ஒரு சின்ன பெஞ்சில் உட்காந்துட்டு விடுவாராம். எனக்கு போயிட்டு நீ கொஞ்சோண்டு பொரியும் தயிரும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அவ்வளவு அவருக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ஸ்தலம். அதனால இது இவ்வளோ விசேஷங்கள் குருஸ்தலம்னு இருக்கு. இப்போ ஜூலை 14ஆம் தேதி தான் கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. இந்த கோவிலை எல்லாரும் போய் சிறப்பாக போய் பாருங்கோ, இந்த விசேஷத்தை அனுபவிங்கோ. அந்த பகவானுடைய கடாட்சம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம கோவிந்தவாடி பார்த்துட்டோம். ஸோ பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் இன்னொரு ஒரு அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு கோவிலை பற்றியும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஜெகநாத குருக்கள்னு பிள்ளையார்பாளையத்தில் இருக்க அவர் ஒரு 2 ஸ்தலம் அங்கே இருக்கிறத பற்றி அந்த எப்படி அந்த கோவிலில் அழகாக பெருமாள் பொண்ணு எழுந்தருளி இருக்கார் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்ல போகிறார். அதாவது ஞானசம்பந்தர் எப்படி ஒரு பக்தியோட பாடல்கள் பாடினார்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாடல்கள் படிச்சிருப்போம். அப்படியாப்பட்டவர் அந்த பாட்டை கேட்கணும்னு பெருமாள் எழுந்தருளி அவர் அப்படியே உன்னிப்பாக காதை வச்சுன்னு கேட்டாராம். ஸோ உற்று கேட்ட பெருமாள் அப்படின்னுட்டு அந்த பெருமாளுக்கு பேர். இன்னொரு கோவிலுக்கு அதில் பார்த்தேன்னாக்க சிவனை தபஸ் பண்ணும்போது அவர் முன்னாடி பார்த்தேன்னா அவருடைய திருவடியும் பின்னால அவர் சிவலிங்க ரூபத்தில் இருக்கிற மாதிரியும் அதுவும் இந்த 2 கோவில்களுடைய விசேஷம், அந்த பெருமாளுடைய விசேஷம் இதெல்லாம் இந்த ஜெகநாத குருக்கள் நமக்கு சொல்ல போறார். அதையும் நம்ம கேட்கலாம். காஞ்சியில் விசேஷமாக திருமேற்றலீஸ்வரர் ஒரு சந்நிதி,
அதில் மகாவிஷ்ணு வந்து சிவசாயுட்ச பதவி வேண்டி பகவானை நோக்கி தபஸ் பண்ணுறார். அந்த தபஸ் பண்ணுற காலத்தில் சுவாமி என்னுடைய மகனான ஞான சம்பந்தர் வந்து இங்கே பதிகம் பாடும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த மோட்சார்த்தம் சித்திக்கும்னு சொல்கிறார். அதன் பிரகாரம் ஞான சம்பந்தர் வந்து இங்கே வந்து மேற்கு முகமாக நின்றுட்டு விஷ்ணு கோவில் சிவன் கோவிலாக நினச்சி பதிகம் பாடுறார். பதிகம் பாடுற சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு உருகி சிவஸ்வரூபம் அடைகிறார். இந்த ஸ்தலத்தில் மேற்கு பார்த்த மாதிரி திரிமேற்றலீஸ்வரர் சன்னதி, கிழக்கு பார்த்த மாதிரி ஓதபுரியீஸ்வரர், மேற்கு பார்த்த வண்ணமாக திருஞான சம்பந்தர் வந்து பதிகம் பாடும் காலத்தில் சுவாமி உற்று கேட்டார். ஆகினால் உற்று கேட்ட முத்தீஸ்வரர் ஓதபுரியீஸ்வரர். அந்த விசேஷம் என்னென்னா சுவாமியினுடைய முன்னாடி திருப்பாதம் விஷ்ணு பாதம் இருக்கும், பின்னால் லிங்க ரூபத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். இதுதான் திருமேற்றலியினுடைய சிறப்பு. காஞ்சிபுரம் வரவா வந்து திருமேற்றலீஸ்வரர் தரிசனம். இங்கே வந்து தரிசிக்க முடியாதவாள்லாம் சோளிங்கரில் இருக்கக்கூடிய தட்டான் குளத்தில் வந்து இவளுடைய நிழல் ரூப வடிவம் வந்து அங்கே சுவாமி காட்சி கொடுக்கறதா ஐதீகம். ஆகையினால பெருமாள் ஏழ்றச்ச கோபுர தரிசனம் வரும்போது குடையால் மறைப்பார். அந்த மறைக்கிற பட்சத்தில் சுவாமி சோளிங்கர் எழுறதா ஒரு ஐதீகம். அங்கே இருக்கிறவாள்லாம் நிழல் ரூப தரிசனமாக அங்கே பகவானை சேவிக்கிறதா விசேஷமான ஸ்தலம் காஞ்சி வரதருடைய ஸ்தலம். காஞ்சிபுரத்தில் ஒரு சிறப்பு, வரதராஜ பெருமாள் வந்துட்டு முடவனுக்கு மோட்சம் தந்ததா காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் கிருஷ்ணன் திருவிழா தென்கோடியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு முடங்கு வீதின்னு பேர். அந்த முடங்கு வீதியில் வந்து சோளிங்கர்லேருந்து ஒரு முடவர் வந்து தரிசனம் பண்ணுவாளாம். ஒவ்வொரு கருடசேவை அப்பவும் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறச்ச இவ்வளவு தூரம் காஞ்சிபுரம் வந்து தரிசனம் பண்ண முடியாமல் அவர் தவிச்சுட்டு இருக்கிறச்ச சுவாமி வந்து இங்கே அவருக்கு காட்சி கொடுத்து முக்தி கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு பேர் வந்து முடங்கு வீதின்னு பேர். வரதர் வருஷத்தில் ஒரு முறை 3ஆம் திருவிழா அப்போ கருட வாகனத்தில் இந்த முடங்கு வீதியில் வந்து இந்த தரிசனம் தருவார். அது மகா விசேஷமான தரிசனமாக போற்றப்படுது. ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.